கோவையில் அரசு மருத்துவமனையில் முதியவர்களின் சடலங்களை மாற்றி எடுத்துச் சென்று எரியூட்டியதால் சர்ச்சை ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டியைச் சேர்ந்தவர் 65 வயது மணி வெல்டிங் வேலை செய்து வந்தார். கடந்த சில மாதங்களாக உடல் நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன் மேல் சிகிச்சைக்காக மணியை உறவினர்கள் கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த மணி நேற்று காலை உயிரிழந்தார். உடற்கூறாய்வுக்கு பின் நள்ளிரவில் மணியின் சடலம் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சடலத்தை கண்ட உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தங்களிடம் கொடுக்கப்பட்டது மணியின் சடலம் அல்ல என்பதே அதற்கு காரணம். இதையடுத்து பிரேத பரிசோதனை கூடத்தில் இருந்த ஊழியர்களிடம் அது குறித்து கேட்டுள்ளனர். அப்போது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது கோவை அரசு மருத்துவமனையில் சிறுநீரக சிகிச்சையிலிருந்து உயிரிழந்த திருப்பூரைச் சேர்ந்த 70 வயது குமாரசாமி என்பவரது சடலம் என்பதும், குமாரசாமியின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது மணியின் சடலம் என்பதும் தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த மணியின் உறவினர்கள் அங்கிருந்த ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மணியின் சடலம் எங்கே, அதை உடனே எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என வற்புறுத்தினர். அதே நேரத்தில் பிரேத கூடத்தில் மணியின் சடலம் இல்லாததை கண்ட ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அவசரமாக சடலங்கள் குறித்த பட்டியலை சோதித்தனர். அப்போது மணியின் சடலத்தை குமாரசாமியின் உறவினர்கள் பெற்று சென்றிருப்பது தெரிய வந்துள்ளது. உடனடியாக குமாரசாமியின் உறவினர்களை மருத்துவமனை ஊழியர்கள் செல்போனில் அழைத்து பேச முயன்றனர். ஆனால் யாரும் போனை எடுக்கவில்லை. அவர்கள் இறுதிச் சடங்குகள் செய்வதில் மும்முரமாக இருப்பது தெரிய வந்தது. நீண்ட நேர அழைப்புகளுக்கு பின்னர் செல்போனை எடுத்து பேசியவர்கள் கூறிய தகவலை கேட்டு மருத்துவமனை ஊழியர்கள் அதிர்ச்சியின் உச்சத்துக்கே சென்றனர். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது குமாரசாமியின் சடலம் என கருதி இறுதிச் சடங்குகள் செய்து எரித்து விட்டதாக தெரிவித்தனர். அப்போது சடலம் மாறியது குறித்த தகவலை ஊழியர்கள் தெரிவித்ததை கேட்டு அவர்களும் பரபரப்பு அடைந்தனர். அடுத்தவர் சடலத்துக்கா இவ்வளவு நேரம் இறுதிச் சடங்குகள் செய்தோம் என கருதினர். என்றாலும் அவசரமாக மீண்டும் கோவை அரசு மருத்துவமனைக்கு விரைந்து வந்து பார்த்தனர். அங்கு குமாரசாமியின் சடலம் இருப்பது கண்டு திடுக்கிட்டனர். 2 மணிக்கு கொண்டு வந்து கொடுத்து 5 மணிக்கு வண்டி வந்துருச்சு வாங்கினாங்க. போய் பார்த்தா எங்கள் பாடி இல்லை. வேற காட்டினா நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? அதை கொண்டு போனவே வந்து எங்களுக்கு வந்து அந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா எதாவது செய்யணும் இல்லைங்க. எதுவுமே வேண்டாமல் இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நான் நேற்றுலேருந்து காத்துட்ருக்கிறேன். நேற்று 11:30 மணிக்கு உயிர் விட்டது. அன்னையிலேருந்து நாங்கள் வந்து கொண்டு வந்து கொடுத்து 2 மணிக்கு கொண்டாந்து சேர்த்து 2 மணிலேருந்து இங்கே இல்லை, ஆள் இல்லை. எங்கள் மாமாவுக்கு வந்து தலையில் ஆப்ரேஷன் பண்ண அடையாளம் இருக்குது. தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. ஆனால் அவருக்கு எங்கள் காட்டின உடம்புல வந்து அந்த எந்த ஒரு அடையாளமும் இல்லை. நாங்கள் 5 நாளைக்கு மேலே வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சேர்த்தி நேற்று காலையில் இறந்தோம். அப்படிங்க 11 மணிக்கு காலையில் சாயந்தரம் பாடி தரேன்னாங்க. சாயந்தரம் வந்து வேறு ஒரு பாடி கொடுத்தாங்க. அது இல்லைங்க அப்படின்னு சொன்னோம். வேறு பாடி மாற்றி போயிட்டாட்டுக்குது. இருங்க பார்க்கலாம், ஏன்னா மாச்சலில் பார்க்கலான்னு இருக்காங்க. இன்னும் இதுவரை இன்னும் எந்த இதுவும் காணாங்க. மாற்றி எடுத்துகிட்டு போனீங்க வரேன்னு இருக்காங்க. இன்னும் அவங்களும் வந்த பாடு காணாங்க. நைட்லேருந்து இருந்துருக்குறோம். இதையடுத்து இருதரப்பு உறவினர்களிடம் கோவை அரசு மருத்துவமனையின் இருப்பிட மருத்துவர் சரவணப்பிரியா தலைமையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் இறந்த முதியவரின் உடல் அமைப்புகள் ஒரே மாதிரி இருந்ததால் தவறு நிகழ்ந்ததாக ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோரினர். மணியின் சடலம் தகனம் செய்யப்பட்டு விட்டதால் அந்த அஸ்தியை ஒப்படைப்பதாக குமாரசாமியின் உறவினர்கள் கூறினர். பின்னர் குமாரசாமியின் சடலத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக கோவை மருத்துவமனையின் இருப்பிட மருத்துவர் சரவணப்பிரியா கூறும்போது, உடல் எடுத்துச் செல்லப்பட்ட சிறிது நேரத்திலேயே அவர்களை தொடர்பு கொள்ள முயன்றோம், ஆனால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இறுதியாக காவல்துறையினர் மூலம் பேசி அவர்களை வரவழைத்ததாக தெரிவித்தார். பார்த்தோம்னா பெரிய வேறுபாடுகள் எதுவும் இல்லை. உருவ ஒற்றுமைகள் நிறைய இருந்ததுனால சொந்தக்காரவங்களே வந்து இதுதான் எங்கள் அப்பாவோட பாடி, அவரோட மகனே வந்து எடுத்துகிட்டு பாடி மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இவங்களுக்கு இந்த பாடி ஒப்படைக்கும் போது மாற்றங்கள் தெரிஞ்சதுனால அவங்க உடனே அவங்களை காண்டாக்ட் பண்ணி கூப்பிட்டோம். பட் அவங்க வந்து ஃபோனை வந்து இது பண்ணாதனால எங்களுக்கு நேற்று அந்த பிரச்சனையை முடிக்கவில்லை. இன்றைக்கி காலைல போலீஸார் மூலம் இது பண்ணி அவங்களை அங்கேருந்து கூப்பிட்டு வந்து, ஏன்னா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எங்கள் ஊரில் எல்லாருமே சேர்ந்து ஒரு 300 பேர் எங்கள் உறவினர்கள் எல்லாருமே இருந்ததை அடக்கம் பண்ணோம். அதனால் நாங்கள் பாடி மாற்றவே இல்லை, எங்களோடது தான் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக நின்னாங்க. போலீஸார் மூலம் வரவழைக்கப்பட்டு எங்கள் மார்ச்சில் மறுபடியும் அவங்க அப்பா பாடி காமிச்சதுக்கு, அம்மா நாங்கள் தான் தவறுதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம், அதனால் வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபரிடம் அவங்களே மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு இதாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 சமாதான முறையில் இது பண்ணிட்டாங்க.
கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்து உயிரிழப்போர் சடலங்கள் அங்குள்ள பிரேத கூடத்தில் வைக்கப்பட்டு உடற்கூறுக்கு பின்னர் உரிய சான்றுகளை ஆய்வு செய்து உறவினர்கள் மூலம் அடையாளம் காண வைத்து ஒப்படைப்பது வழக்கம். உயிரிழந்தவர்கள் சடலங்களில் அவரவர் பெயர் மற்றும் விவரங்கள் அடங்கிய சீட்டு இணைக்கப்பட்டிருக்கும். அப்படி இருந்தும் குமாரசாமியின் சடலத்துக்கு பதிலாக மணியின் சடலத்தை மாற்றி எடுத்துச் சென்று எரியூட்டியதில் குழப்பம் ஏற்பட்டது ஏன்? மருத்துவமனையின் ஊழியர்கள் மெத்தனம் காரணமா என துறை ரீதியிலான விசாரணை நடைபெற்று வருகிறது. அதன் முடிவின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்த முதியவர்கள் சடலங்களை ஒப்படைப்பதில் ஏற்பட்ட குழப்பத்தால் திருப்பூர் முதியவரின் சடலத்துக்கு பதில் ஈரோடு முதியவரின் சடலத்தை பெற்றுச் சென்று எரித்த சம்பவம் உறவினர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.